உங்க உடம்புக்குள்ள ஒவ்வொரு செகண்டும் ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம கண்ணுக்கே தெரியாத எதிரிகளான வைரஸ், பாக்டீரியா, ஏன் கேன்சர் செல்களுக்கு எதிரா நம்ம உடம்பு தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கு. வாங்க, நம்ம உடலோட இந்த அற்புதமான பாதுகாப்பு சிஸ்டத்தை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க பாக்குற இந்த இமேஜ ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல இருந்து எடுத்தது இல்ல. இது நிஜமாவே நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். இந்த சின்ன சின்னதா இருக்கிறது தான் டி லிம்போசைட்ஸ். அதுங்க எல்லாம் சேர்ந்து அந்த பெரிய மேக்ரோஃபேஜை தாக்குது பாருங்க. இது நம்மளோட இம்யூன் சிஸ்டம்ங்கிற பிரம்மாண்டமான ஆர்மியோட ஒரு சின்ன சாம்பிள் தான். அப்போ இந்த இம்யூன் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது? சிம்பிளா சொல்லணும்னா அதுக்கு மூணே முக்கியமான வேலை தான் இருக்கு. ஒன்னு, எதிரி யாருன்னு கரெக்டா கண்டுபிடிக்கணும். 2, கண்டுபிடிச்சதும் சும்மா இருக்காம ஒரு பயங்கரமான அட்டாக்க ஆரம்பிக்கணும். 3வது, அந்த எதிரியோட முகத்தை மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ நம்ம உடம்புக்குள்ள நுழைய முயற்சி பண்ணதுன்னு வச்சுப்போம். அது முதல்ல யாரை சந்திக்கும்? நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் தான். அதுதான் நம்மளோட இன்னேட் இம்யூனிட்டி, அதாவது இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தி. இது எப்போவுமே அலர்ட்டாக இருக்கும். இந்த இன்னேட் இம்யூனிட்டியை நம்ம உடம்போட செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. அவங்க எப்போவுமே டியூட்டியில் இருப்பாங்க, ரோந்து போயிட்டே இருப்பாங்க. எந்த புது எதிரி வந்தாலும் அவங்களுக்கு முன்னாடியே ட்ரைனிங் எல்லாம் தேவையில்லை, பார்த்த உடனே ஆக்ஷனில் இறங்கிடுவாங்க. இந்த முதல் கட்ட பாதுகாப்பிலேயே 4 லேயர் இருக்கு. முதல்ல நம்ம தோல் மாதிரி பிசிக்கல் பேரியர்ஸ், அப்புறம் நம்ம வயித்துல இருக்கிற ஆசிட், கண்ணீர்ல இருக்கிற என்சைம்ஸ் மாதிரி கெமிக்கல் பேரியர்ஸ், 3வதா எதிரிகளை அப்படியே முழுங்குற மேக்ரோஃபேஜஸ் மாதிரி செல்கள், கடைசியா எங்கேயாவது அடிபட்ட வீங்குது இல்லையா, அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன். அதுவே ஒரு வகையான பாதுகாப்பு தான், அங்க சண்டை நடக்குதுன்னு காட்டுறதுக்கு. ஆனா சில சமயம் வர்ற எதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான். இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸால மட்டுமே சமாளிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்க உடனே ஒரு எமர்ஜென்சி கால் போடுவாங்க. யாருக்கு? ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்கு. இங்கேதான் இந்த 2 சிஸ்டத்துக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் வருது. பாருங்க, இன்னெட் இம்யூனிட்டி ரொம்ப ஃபாஸ்ட், ஆனா அது பொதுவா எல்லா எதிரிகளையும் ஒரே மாதிரி தான் தாக்கும். அதுக்கு மெமரி பவர் கிடையாது. ஆனா அடாப்டிவ் இம்யூனிட்டி கொஞ்சம் ஸ்லோ, ஒரு 5-6 நாள் ஆகும் ரெடியாக. ஆனா அதோட அட்டாக் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா, குறித்தப்பாம இருக்கும். அதுக்கு சூப்பரான மெமரி பவர் உண்டு. இந்த மெமரி பவர் இருக்கிறதால தான் நமக்கு ஒரு தடவை வந்த அம்மை நோய் 2வது தடவை வர்றதில்ல. அதாவது இன்னேட் சிஸ்டம் மாதிரி எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம் கொடுக்காம, இந்த அடாப்டிவ் சிஸ்டம் ஒவ்வொரு எதிரிக்கும் தகுந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு பிளானை உருவாக்கும். சரியா சொல்லணும்னா, ஒரு டெய்லர் நம்ம அளவுக்கு ஏத்த மாதிரி சட்டை தச்சு தராரு இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். சரி, அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் பத்தி பேசணும் இல்லையா? அதுல 2 முக்கியமான கமாண்டோ டீம்ஸ் இருக்கு. அவங்க தான் பி செல்ஸ் மற்றும் டி செல்ஸ். முதல்ல பி செல்ஸ். இவங்கள ஒரு ஆயுத தொழிற்சாலைன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க தான் ஆன்டிபாடிஸ்ங்கிற ஏவுகணைகளை தயாரிக்கிறாங்க. ஒரு பி செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா போதும், அது பிளாஸ்மா செல்லா மாறி ஒரு செகண்டுக்கு ஆயிரக்கணக்கான ஆன்டிபாடிஸை உற்பத்தி பண்ணி தள்ளும். அடுத்தது டி செல்ஸ். இவங்கள நம்ம ஆர்மியோட ஃபீல்ட் கமாண்டர்ஸ் அல்லது அசாசின்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க எதிரிகளோட நேரடியாக சண்டை போட மாட்டாங்க. அதுக்கு பதிலா வைரஸால பாதிக்கப்பட்ட நம்மளோட சொந்த செல்களையே தேடி கண்டுபிடிச்சு அழிச்சிடுவாங்க. ரொம்ப ஷார்ப்பான வேலை இல்லையா? சரி, இந்த டி செல்ஸ் எப்படி எதிரியை கண்டுபிடிக்கிறாங்க? இது ஒரு டிடெக்டிவ் கதை மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாருங்க, அவங்களால எதிரியை நேரடியா பார்க்க முடியாது. ஆனா வைரஸ் பாதிச்ச நம்ம செல்கள் என்ன பண்ணும்னா, அந்த வைரஸோட ஒரு சின்ன துண்டை எடுத்து MHC அப்படிங்கிற ஒரு பிளேட்ல வச்சு வெளியே காட்டும். காட்டி கொடுக்குற வேலை தான். இந்த பிளேட்டை பார்த்ததும் கரெக்டான டி செல்லை தான் பிடிச்சிக்கும். அப்புறம் என்ன, அதிரடி ஆக்ஷன் தான். சரி, சண்டையெல்லாம் முடிஞ்சு எதிரியே ஒழிச்சாச்சு. அதோட எல்லாம் முடிஞ்சிடுமா? இல்லவே இல்ல. நம்ம அடாப்டிவ் சிஸ்டம் நடந்ததை மறக்கவே மறக்காது. அது ஒரு முக்கியமான ரெக்கார்டை உருவாக்கி வச்சுக்கும். இதுக்கு பேர் தான் இம்யூனாலஜிக்கல் மெமரி, அதாவது நோய் எதிர்ப்பு நினைவாற்றல். இதனால தான் நமக்கு ஒரு தடவை வந்த சிக்கன் பாக்ஸ் 2வது தடவை வர்றதில்ல. ஏன்னா தடவையே நம்ம உடம்பு அந்த வைரஸை பத்தி நல்லா படிச்சு வச்சுக்கிட்டு அடுத்த தடவை அது வந்தா எப்படி சமாளிக்கணும்னு ரெடியா இருக்கும். இந்த மெமரி பவர்ங்கிறது ஏதோ நாம இன்னைக்கு கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடியே துசிடைடிஸ்ங்கிற கிரேக்க வரலாற்றாசிரியர் இதை கவனிச்சிருக்காரு. ஏதென்ஸ்ல பிளேக் நோய் வந்தப்போ ஒரு தடவை நோயிலிருந்து தப்பிச்சவங்க மட்டும்தான் மற்ற நோயாளிகளை பார்த்துக்க முடிஞ்சது, அவங்களுக்கு திரும்ப நோய் வரலன்னு ஒரு எழுதி வச்சிருக்காரு. இந்த சூப்பரான மெமரி ஃபங்க்ஷனை மனுஷங்க கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அதை நமக்கே சாதகமா எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்கிட்டாங்க. இதுல எட்வர்ட் ஜென்னர், லூயி பாஸ்டர் இவங்களோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லூயி பாஸ்டோரோட இந்த ஒரு சம்பவம் வேக்சின்களோட சக்தியை உலகத்துக்கே புரிய வச்சது. அவர் என்ன செஞ்சார்னா, வீரியம் குறைக்கப்பட்ட வைரஸை உடம்புக்குள்ள செலுத்தி நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தார். நிஜமான எதிரி வர்றதுக்கு முன்னாடி ஒரு பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி. இது அப்போ ஒரு புரட்சிகரமான ஐடியா. அப்போ வேக்சின்னா என்ன? சிம்பிளா சொன்னா அது ஒரு மாக் ட்ரில், ஒரு போலி போர் மாதிரி. அது நிஜமான நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உடம்ப உஷார்படுத்தி மெமரியை உருவாக்கிடுது.
இந்த ஒரு ஐடியா தான் மாடர்ன் மெடிசனோட ஒரு பெரிய அஸ்திவாரம். கடைசியா இந்த 2 அற்புதமான சிஸ்டமும் எப்படி ஒண்ணுக்கொன்னு கைகோர்த்து வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். முழு கதையோட சாராம்சம் இதுதான். இன்னேட் சிஸ்டம், அதாவது நம்ம முதல் படை எதிரி வந்ததும் அலாரம் அடிச்சு ஸ்பெஷல் ஃபோர்ஸான அடாப்டிவ் சிஸ்டமத்தை கூப்பிடுது. அதே சமயம் அடாப்டிவ் சிஸ்டம் ரெடியானதும் அது இன்னேட் சிஸ்டத்துக்கு இன்னும் பவரை கொடுக்குது. இப்படி ரெண்டும் சேர்ந்து ஒரு அசைக்க முடியாத கூட்டணி மாதிரி நம்மள பாதுகாக்குது. உங்க உடம்புக்குள்ள இருக்கிற இந்த பர்சனல் பாடிகார்டு, அதாவது உங்க இம்யூன் சிஸ்டம், பல ஆயிரம் வருஷமா உங்களுக்காக போராடி புதுசா கத்துக்கிட்டே இருக்கு. இந்த அற்புதமான எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கிற அமைப்பை பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்ததா அது எதை எதிர்த்து போராட கத்துக்க போகுது? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.